அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு சென்று கொண்டிருந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருந்தார். அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். ஸோ அதே வகையில் நம்ம தலைவரோட கூலி திரைப்படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றியும் சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். அதை பற்றி அந்த வீடு வந்து பேச போகிறோம். ஸோ கூலி திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ அவர் வந்து பார்த்துருந்தாராம். ஸோ அந்த ஒரு விமர்சனங்கள்லாம் அவர் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த விமர்சனங்கள்லாம் அடுத்த படத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நான் படத்தில் வந்து நான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதே மணிக்கு நான் வந்து இப்போது பட வேலையில் வந்து பிஸியாக இருந்தாலும் எந்த ஒரு மேடையும் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஷேர் பண்ண முடியல. அது என்ன விஷயம் அப்படின்னா, கூலி திரைப்படத்துக்கு என்ன தான் இந்த மணிக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்திருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ்ட்டை பேசும்போது 500 கோடிக்கு மேலே இந்த ஒரு படம் வந்து கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா யூடியூபர்ஸ் அதே மணிக்கு ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஸோ நீங்கள் இல்லைனா இது வந்துட்டு முடியாது. ரஜினி சாருக்கு காட்டின லவ்க்கு வந்து தான் நன்றி அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஒரு திரைப்படம் 500 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படிங்கிறத இவர் அஃபிஷியல் வந்து சொல்லிட்டாரு. தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் 500 கோடிக்கு மேலே இந்த வருஷம் வந்து கிடக்கல. ஸோ அதனால் இந்த ஒரு திரைப்படம் தான் இப்போ வந்து ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்த வருஷம் தலைவரோட ஜெயிலர் 2 தான் இருக்க போகுது இந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பல கேரக்டர் அந்த ஒரு படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து தனியாக வீடியோ வந்து பேசலாம். ஸோ இப்போது இது வரைக்கும் கூலி 500 கோடி அடிச்சது, அதை பற்றி உங்களோட கருத்துனுங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.